ஒரு நள்ளிரவு நேரம் அந்த பண்ணை வீட்டுக்குள்ளே தூங்கி கொண்டிருந்த ஜான் பெல் என்பவருக்கு யாரோ கதவை தட்டுறது போல சத்தம் கேட்டிருக்கு. யாருன்னு இறங்கி வந்து பார்க்கறதுக்குள்ள சத்தம் நின்றுருக்கு. சரி காற்று தான் நினச்சி திரும்பியும் படிக்கட்டு விட்டு மேலே ஏறி போகும்போது திரும்பியும் கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அவர் இறங்கி வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வெளியே யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு அப்போ தெரியாது பிரச்சனை வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே தானே. புது வியூவர்ஸ், நம்ம வீடியோ இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது 1817ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கிற டென்னஸ் நகரில் அடம் என்கிற ஒரு சிறிய பகுதியில் ஒரு விவசாய குடும்பம் தான் இந்த ஜான் பெல் என்கிறவர். இவரோட மனைவி லூசி, அவங்களுக்கு 3 குழந்தைகளும் இருக்காங்க. இவரோட வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் விவசாயம், இரவு நேரத்தில் தூக்கம், அப்படி தான் மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்கள்லேயே ஜான் பெல்லுக்கு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஜான் பெல் அவரோட நிலத்துக்கு போய் பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு கருமையான நிறத்தில் ஒரு பெரிய நாய் இருக்கிறது போல் அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் கையிலேருந்து வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அந்த உருவத்தை பார்த்து சுடும்போது கொஞ்சம் நேரங்கள்லேயே அந்த உருவம் மறைஞ்சு போயிருக்கு. பக்கத்தில் போய் பார்த்து அங்கே எந்த தடயமும் இல்லை. ஆனால் ஜான் பெல்லுக்கு தெரியாது இதுதான் அவரோட முதல் ஆரம்பம்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜான் பெல் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த கதவு தட்டப்பட்டிருக்கு. அவர் கீழே வந்து பார்க்கறக்குள்ள அந்த சத்தம் நின்றுருக்கு. அதுக்கப்புறம் யாரும் இல்லைன்னு நினச்சது திரும்பவும் அவர் மேலே போகிறாரு. மேலே போகும்போது திரும்பவும் அதே சவுண்டு கேட்டிருக்கு. யாருன்னு சொல்லி அவர் கேட்கும்போது எந்தவித பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் திரும்பவும் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிருக்கு. அவர் கீழே வந்து கதவை திறந்து பார்க்கும்போது வெளியே கருகும்முன்னு இருட்டாகவே இருந்திருக்கு. அதனால கதவை சாத்திட்டு அவர் திரும்பி படிக்கிட்டு ஏறி போகும்போது அவர் பின்னாடி யாரோ போகிறது போல சத்தம் கேட்டிருக்கு. அவர் திரும்பி பார்த்தா அங்கே யாரும் இல்லை. அவர் எதுவும் பிரம்ம நினச்சிட்டு திரும்பி தூங்கியிருக்காரு. அடுத்த நாள் அதே போல் சத்தம், ஆனால் வீட்டுக்கு வெளியே இல்லை, வீட்டுக்குள்ளே செவத்துக்குள்ளேருந்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஜான் பெல்லுக்கு குடும்பத்திற்கு எல்லாருமே எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சத்தம் என்னன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஜான் பெல் ஃபேமிலி என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்மளை யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிற சத்தம் ரொம்ப அமானுஷமான சத்தமாக ஆரம்பிச்சிருக்கு. செவுத்தை உடச்சி பார்க்கும்போது அங்கே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் போய் எல்லோரும் தூங்கிக்கும் போது அவங்க படுத்திருக்கும் போது யாரோ டெரஸ் மேலே நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. எந்திரிச்சு பார்த்தா யாருமே இல்லை. அதே போல் ஜன்னல் ஆடுற சத்தமும் நாற்காலிகள் நகர்ற சத்தமும் கேட்டிருக்கு. ஜான் பெல் இதை பற்றி பெருசாக கண்டுக்கலினாலும் அவர் மனசுக்குள்ள ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அப்படியே நாட்கள் போக போக ஜான் பெல்லோட மகளான பிஸ்டி பெல்லுங்கிறவங்களுக்கும் இதே போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, அவங்க நைட் டைம் அவங்களும் அவங்களோட தம்பிகளும் தூங்கி இருக்கும்போது பெஸ்டி பெல்லோட முடியை யாரோ இழுக்கிற போல் அவங்களுக்கு தோணியிருக்கு. அவங்க பயத்தில் அம்மான்னு கத்தியிருக்காங்க. அவங்க அம்மா மேலே வந்து பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு என் முடியை யாரோ பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் திரும்பி சுற்றி முற்றி பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஒருவேளை பிரம்மையாக இருக்குன்னு சொல்லி அவங்க இதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுறாங்க. அடுத்த நாள் அதே போல் சம்பவம். அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது போர்வையை யாரோ கீழே இழுக்கிற மாதிரியும் சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பம் எல்லாம் இங்கே ஏதோ அமானுஷமாக நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் பயந்து போய் அடுத்த நாள் எல்லோரும் ஒன்றாவே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவாக ஜான் என்று ஒரு குரல் கேட்டிருக்கு. ஜானும் எந்திரிச்சு யார் யார் என்னை கூப்பிட்டதுன்னு சொல்லி கேட்கும்போது அமைதி. அதுக்கப்புறம் கட்டேன்னு சொல்லி ஒரு பெண் குரல் ஒன்று கேட்குது. அப்போ தான் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. அது என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேட்டதுக்கு
அது சைலன்ஸாக இருந்திருக்கு. அங்கே இருக்க எல்லாரும் குரலை கேட்டோன்னே பயத்தில் உறைஞ்சு போயிட்டாங்கன்னே சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த குரல் தினமும் பேச ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நார்மலாக வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஜான் ஜான் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாரும் ஜான்கிட்ட உங்களுக்கு தெரியுமா யார் அந்த கட்டேன்னு கேட்கும்போது ஜான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்னென்னா ஜானும் கட்டேவும் பக்கத்து வீட்டுக்காரங்க. அதாவது அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு நிலத்தில் பிரச்சனை வந்து அந்த பெண்மணி கொஞ்ச நாள்லேயே இறந்ததாகவும் அவங்களோட ஆத்மாவாக கூட இருக்கலாம்னு சொல்லி ஜான் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த ஆவி என்னை பழிவாங்க வந்திருக்குமோன்னு சொல்லி ஜான் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஜான் பெல்லான மகளுக்கும் பெஸ்டி பெல்லுக்கும் அதே போல் சம்பவம் நடந்திருக்கு. பெஸ்டி பெல் எப்படி தான் தூங்கிட்டு இருந்தாலும் அவங்க தலைமுடி இழுக்கிறதாகவும் திடீர்னு போர்வையை கீழே இழுக்கிறதாகவும் அப்படியே நடந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க எங்கேயாச்சும் வெளியே போனாலுமே அவங்க பின்னாடியே போகிறது போல் அவங்களுக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் நினச்சி ஜான் பெல் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் நண்பர் வீட்டில் போய் அவங்கள தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சாலும் இங்கே எப்படி நடந்ததோ அதே போல் சம்பவம் அவங்க வீட்லேயும் நடந்திருக்கு. அதனால் நான் எங்கேயும் போல் நம்ம வீட்லேயே இருக்கேன்னு சொல்லி பெஸ்டி பெல் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மேலேயும் அந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னு சொல்லி லெஜெண்ட்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மர்மமான விஷயம் அந்த ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. பரவ ஆரம்பித்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை பார்க்கறதுக்கு வராங்க. அந்த குரலை நானும் கேட்கணும்னு சொல்லி நிறைய பேர் முயல வராங்க. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே கேட்கல. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. 1800களில் அப்போ இருந்த அமெரிக்கா பிரசிடெண்டான ஆண்ட்ரூ ஜான்சனுங்கிறவருக்கு இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சு இவரும் அந்த வீட்டை பார்க்கணும்னு சொல்லி குதிரை வண்டியில் போகும்போது குதிரை பாதி தூரத்தில் நின்றுச்சாமா. அதுக்கப்புறம் ஒரு குரல் கேட்டதுக்கப்புறம் குதிரை வந்த வெளியிலே திரும்பி போனதாகவும் சில லெஜண்ட் சொல்கிறாங்க. வருஷம் போக போக ஜான் பெல்லுக்கு உடல் ரொம்ப மோசமாகி அவர் படுக்கை ஆயிடுறாரு. ஜான் பெல்லோட ஃபேமிலி அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படியே கொஞ்ச நாள் போக போக 1820 டிசம்பர் 20 ஜான் பெல்லோட உடம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களோட மனைவி அவங்க அறைக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஒரு விசித்திரமான ஒரு பாட்டில் அங்கே இருக்கிறத பார்த்துருக்காங்க. அது யார் அவங்களுக்கு கொடுத்ததுன்னு அவங்க பசங்கள்கிட்ட கேட்கும்போது திரும்பவும் அந்த குரல் கேட்டிருக்கு. அந்த குரல் என்ன சொல்லியிருக்குன்னா அப்படின்னு சொல்லி நல்லா தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த குரலை கேட்டோன்னே ஜான் பெல் அங்கேயே உயிரிழந்து போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த குரல் மெதுவாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் கடைசி அவங்க என்ன சொல்லிட்டு போயிருக்குன்னா நான் மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இந்த கதைக்கும் அந்த ஊரில் சேர்ந்த ஒரு குகைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஜான் பெல்லோட மகள் பெஸ்டி பெல்லும் அவங்க 2 தம்பிகளும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் அந்த குகைக்குள்ளே போகும்போது ஒரே ஒரு சிறுவன் மட்டும் நல்ல குகையில் போய் மாட்டிக்கிட்டான். அந்த மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல் இருந்தபோது ஒரு குரல் வந்து அவனை விடுவிச்சதாக சில லெஜண்ட் கூடப்படுது. அதனாலேயே அந்த குகை பெல் விச் கேவ்னு சொல்லி அந்த ஊரில் கொஞ்சம் பிரபலமாக இருக்குது. என்னதான் 200 ஆண்டுகளுக்கு மேலே ஆனாலும் அங்கே இருக்கிற பெல் விச் கேவுக்கு நிறைய மக்கள் சுற்றி பார்க்க வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியில் சந்திக்கலாம்.